வியூவர்ஸ், ஒரு ஏயில் உள்ள வடிவத்தில் இருக்கும் தாள் முறிந்த கோடுகள் வழியே மடிக்கப்பட்டு ஒரு பியில் உள்ள வடிவத்தை பெற்று அதிலுள்ள முறிந்த கோடுகள் வழியே வெட்டி துண்டாக்கப்பட்டது. இங்கு கிடைக்கும் துண்டுகள் பற்றிய தவறான விடை யாது? இங்க கேட்டீங்க, இங்க கிடைக்கிற துண்டுகள் பற்றி தவறான விடை யாது? இப்ப ஒரு ஏல உள்ளவாறு நானும் ஒரு முக்கோணம், அதாவது 12 சென்டிமீட்டர் கொண்ட சமபக்க முக்கோணம் வந்து எடுத்து வைக்கிறேன். இப்ப ஒரு ஏழு சொன்னவாறு நானும் மடிக்கின்றேன். 3 பக்கங்களும் மடிக்க வேண்டும். இப்பொழுது நான் ஒரு பியில் உள்ளவாறு ஒரு உருவை பெற்றிருக்கின்றேன். இப்ப ஒரு பியில் உள்ள வடிவத்தை பெற்று அதிலுள்ள முறிந்த கோடுகள் வழியே வெட்டி துண்டாக்கப்பட்டது. இப்பொழுது வாங்க, துண்டாக்கப்பட்டது. இங்கு கிடைக்கும் துண்டுகள் பற்றி தவறான விடையானது. இப்பொழுது நான் ஒரு பியில் உருவை பெற்று துண்டாக்க போகின்றேன். இப்பொழுது நான் இப்பொழுது 12 சென்டிமீட்டர் கொண்ட சமபக்க முக்கோணியை நான் இப்பொழுது துண்டாக்கி உள்ளேன். இப்பொழுது துண்டாக்கும் போது பெரிய முக்கோணம், இது சிறிய முக்கோணம், இது சிறிய முக்கோணம், இது பெரிய முக்கோணம். இப்போ எங்களுக்கு 2 பெரிய முக்கோணமும் 2 சிறிய முக்கோணமும் கிடைச்சிருக்குது. இப்போ முதலாவது விடை 4 முக்கோணி துண்டுகள் கிடைக்கும். அப்பொழுது எண்ணி பார்ப்போம் வாங்க. 1 முக்கோண துண்டு, 2 முக்கோண துண்டு, 3 முக்கோண துண்டு, 4 முக்கோண துண்டு. அப்பொழுது மூன்றாவது விடை பொருந்தும். முதலாவது விடை பொருந்தும். இரண்டாவது விடையை பார்க்கின்றோம். 2 முக்கோணிகள் 2 நாட்பக்கங்கள் கிடைக்கும். 2 முக்கோணிகள் கிடைக்கின்றது, ஆனால் 2 நாட்பக்கங்கள் கிடைக்கவில்லை. அப்பொழுது இரண்டாவது விடை பொருந்தாது. மூன்றாவது விடையை பார்ப்போம். 2 வேறு சோடி சம அளவான முக்கோணிகள் கிடைக்கும். இப்ப 2 வேறு சோடி சம அளவான முக்கோணிகள் கிடைக்குது. இப்ப இதுவும் வேறு சோடியான சம அளவான 2 முக்கோணிகள், இதுவும் வேறு சோடியான சமபக்கமான சமனான 2 முக்கோணிகள் கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க கேட்டீங்க, தவறான